இன்னும் குழந்தை இல்லையா என்ற கேள்வியை சமாளிக்கும் வழிகள். குழந்தை இல்லையா? இந்த 3 வார்த்தைகள் உங்கள் மனதில் எவ்வளவு காயத்தை ஏற்படுத்துகிறது என்பது யாருக்கும் தெரியாது. திருமணத்திற்கு பிறகு ஒவ்வொரு விழாவிலும், குடும்ப சந்திப்பிலும், சில நேரங்களில் காஃபி கடையில் கூட இந்த கேள்வி உங்களை துரத்துகிறது. இன்னைக்கு நாம் பேசப்போவது சாதாரண விஷயம் இல்லை. இது லட்சக்கணக்கான தம்பதிகள் ரகசியமாக சந்திக்கும் போராட்டம். இந்த வீடியோ முடியும் போது இந்த கேள்விகளை எப்படி மன அழுத்தம் இல்லாமல் சமாளிப்பது, உங்கள் மன நிம்மதியை எப்படி காப்பாற்றுவது மற்றும் உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை மீண்டும் பெறுவது எப்படி என்று உங்களுக்கு தெளிவாக தெரியும். உண்மையை யாரும் சொல்லாதது ஏன்? நம் சமூகத்தில் குழந்தை பற்றிய கேள்விகள் வழக்கமான உரையாடல் போல் நடக்கிறது. ஆனால் யாரும் சொல்லாத உண்மை என்னவென்றால், இந்த கேள்விகளுக்கு பின்னால் பலவிதமான வழிகள் இருக்கலாம். இதை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். ஒரு தம்பதி 3 வருடங்களாக கர்ப்பம் தரிக்க முயற்சித்து தோல்வியடைந்திருக்கலாம். கடந்த மாதம் கருச்சிதைவு ஆகியிருக்கலாம். பல லட்சங்கள் செலவழித்து சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கலாம். தனிப்பட்ட காரணங்களால் குழந்தை வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கலாம். ஆனால் இந்த உண்மைகளை யாரும் கேட்பதில்லை. குழந்தை இல்லையா என்ற எளிய கேள்வி உள்ளுக்குள் புயலை உருவாக்குகிறது. மனதில் என்ன நடக்கிறது? ஆராய்ச்சிகள் காட்டுவது என்னவென்றால், குழந்தை இல்லாத தம்பதிகள் சந்திக்கும் மன அழுத்தம் புற்றுநோய் அல்லது மாரடைப்பு போன்ற கடுமையான நோய்களை சந்திக்கும் நபர்கள் அனுபவிக்கும் மன அழுத்தத்திற்கு சமமானது. இதன் விளைவுகள்: தூக்கமின்மை மற்றும் கவலை கோளாறு, தம்பதிகளுக்கு இடையே பிரச்சனைகள், சமூகத்திலிருந்து தனிமைப்படுதல், தன்னம்பிக்கை குறைவு, சில சமயங்களில் மனச்சோர்வு நோய். ஆனால் இதில் நல்ல செய்தி என்னவென்றால், இந்த நிலையை மாற்ற நம்மால் முடியும். அந்திரோதரர், மாற்றத்தின் முதல் படி மனதை புரிந்து கொள்ளுதல். முதலில், இது உங்கள் தவறு அல்ல. குழந்தை இல்லை என்பது உங்கள் தோல்வி இல்லை. உங்கள் மதிப்பு குறைந்து விடவில்லை. உங்கள் வாழ்க்கை முழுமையற்றது அல்ல. இது ஒரு சூழ்நிலை மட்டுமே, உங்கள் அடையாளம் அல்ல. 2. தம்பதிகள் ஒன்றாக நிற்க வேண்டும். இந்த நேரத்தில் ஒருவர் மீது பழி போடுவது வேலை செய்யாது. ஒன்றாக இருங்கள். உங்கள் உணர்வுகளை திறந்த மனதுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் இந்த கேள்விகளால் மன வேதனைப்படுகிறேன் என்று சொல்வதில் தவறு இல்லை. சமூக அழுத்தத்தை சமாளிக்கும் வழிகள். வழி 1. நகைச்சுவையுடன் திசை திருப்புதல். குழந்தை எப்போது என்று கேட்டால், இப்போ பூனை குட்டிகளுக்கு அப்பா அம்மா ஆகிட்டோம், அதுவே போதும் போல இருக்கு. நாங்க முதல்ல உலகத்தை சுத்த நினைக்கிறோம், பிறகு பார்க்கலாம். வழி 2. எல்லை கோடுகளை தெளிவாக வரையுங்கள். இது எங்களுடைய தனிப்பட்ட விஷயம். நல்ல செய்தி வந்ததும் உங்களுக்கு முதல்ல சொல்றோம் என்று மரியாதையாக ஆனால் உறுதியாக சொல்லுங்கள். வழி 3. எதிர் கேள்வி கேட்டல். உங்க வாழ்க்கையில் என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குது என்று உடனடியாக திசை மாற்றுங்கள். வழி 4. உண்மையை வேண்டுமென்றால் பகிருங்கள். நெருங்கிய உறவினர்களுக்கு, நாங்க முயற்சி பண்றோம், ஆனா இது கொஞ்சம் நேரம் எடுக்குது, உங்க ஆதரவு தான் எங்களுக்கு வேணும், கேள்விகள் இல்லை என்று நேர்மையாக சொல்லலாம். அருளாவரர், உங்கள் மனநலத்தை பாதுகாக்கும் நடைமுறை வழிகள். தினசரி பழக்கங்கள். காலை தியானம் 10 நிமிடங்கள் மட்டும். மூச்சை கவனியுங்கள், இது மன அமைதியை தருகிறது. உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, நீச்சல், யோகா, எதுவாக இருந்தாலும் உடலை அசைக்கும்போது மனதும் சுதந்திரமாகிறது. பொழுதுபோக்குகள், ஓவியம், இசை, சமையல், தோட்டம், உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களில் நேரத்தை செலவிடுங்கள். குறிப்பேடு எழுதுதல். ஒவ்வொரு நாள் இரவும் உங்கள் உணர்வுகளை எழுதுங்கள். இது மன அழுத்தத்தை வெளியேற்ற உதவுகிறது. தவிர்க்க வேண்டியவை: சமூக வலைத்தளங்களில் மற்றவர்களின் குழந்தை புகைப்படங்களை தொடர்ந்து பார்த்து மனம் வேதனைப்படுவது, உங்களை எதிர்மறையாக உணரச் செய்யும் சந்திப்புகளுக்கு கட்டாயப்படுத்திக் கொள்வது, மதுவோ அல்லது அதிக உணவோ மூலம் உணர்வுகளை மறைக்க முயல்வது. மருத்துவ உதவி எப்போது தேவை? மனநல நிபுணரை சந்திக்க வேண்டும் என்றால், தொடர்ச்சியான மனச்சோர்வு அல்லது கவலை, தினசரி வாழ்க்கையை நடத்த முடியாத நிலை, உறவுகளில் கடுமையான பிரச்சனைகள். நினைவில் கொள்ளுங்கள், உதவி கேட்பது பலவீனம் அல்ல, தைரியம். உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை மீண்டும் பெறுதல். இதை நன்றாக கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையின் மதிப்பு குழந்தை இருப்பதில் மட்டுமில்லை. நீங்கள் முழுமையான மனிதர். உங்கள் கனவுகள்
இலக்குகள், ஆர்வங்கள் அனைத்தும் முக்கியம். சிலர் குழந்தைகளுடன் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறார்கள். சிலர் குழந்தைகள் இல்லாமல் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இரண்டும் சரியானவை. முக்கியமான உண்மை. அடுத்த முறை குழந்தை இல்லையா என்ற கேள்வி வரும்போது நினைவில் கொள்ளுங்கள். இது அவர்களின் தவறான கேள்வி, உங்கள் குறைபாடு அல்ல. இது சமூகத்தின் எதிர்பார்ப்பு, உங்கள் கட்டாயம் அல்ல. இது மற்றவர்களின் பார்வை, உங்கள் உண்மை அல்ல. உங்கள் வாழ்க்கை, உங்கள் விதிமுறைகள், உங்கள் நேரம். நீங்கள் மட்டுமே உங்கள் மகிழ்ச்சியை தீர்மானிக்க